வயநாடு நிலச்சரிவில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நிவாரணம் வழங்க கோரி கல்பட்டாவில் உள்ள மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு பாதிக்கப்பட்ட மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். கூடுதல் தகவல்களுடன் இணைகிறார் செய்தியாளர் சந்தோஷ். அங்கு என்ன நிலவரம், விவரங்கள் என்ன? நிச்சயமாக நமக்கு தெரியும். அதாவது நாட்டையே உலுக்கிய மிகப்பெரிய ஒரு பேரிடர் சம்பவம் நடந்து 7 மாதம் ஆகிவிட்டது. கேரள மாநிலம் வயநாட்டுல சூரல் மலை, முண்டக்கை ஆகிய பகுதிகளில் ஏற்பட்ட நிலச்சரிவுல பாத்தீங்கன்னா 400க்கும் மேற்பட்ட மக்கள் உயிரிழந்திருக்கிறார்கள். பல பேரை காணவில்லை என்ற ஒரு அறிவிப்பும் வெளியிட்டிருக்கிறார்கள். 1000க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் அங்க பாதிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில தான் மத்திய மாநில அரசுகள், அதாவது ஒவ்வொரு தலைவர்களுமே அந்த இடத்தை பார்த்து பல்வேறு வாக்குறுதிகளை அந்த பாதிக்கப்பட்ட சமயத்துல அளித்திருந்தார்கள். ஆனால் 7 மாதங்கள் ஆகியும் இந்த பகுதி மக்களுக்கு எந்த விதமான ஒரு நிவாரண உதவியும் வழங்கப்படவில்லை என்ற ஒரு நிலைதான் தற்பொழுது காணப்படுகிறது. தங்களுக்கு உரிய நிவாரணத்தை வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி தான் இந்த பகுதி மக்கள் போராட்ட களத்துல இப்பொழுது குதித்திருக்கிறார்கள். முக்கியமாக பாத்தீங்கன்னா இந்த பாதிக்கப்பட்ட மக்கள், அதாவது இந்த நிலச்சரிவு ஏற்பட்ட போது ஏற்பட்ட அந்த பாதிப்புல வீடுகளை இழந்த மக்களுக்கு 10 சென்ட் நிலத்துல 1000 சதுர அடியில வீடு கட்டி கொடுக்கப்படும் என்ற ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருந்திருக்கிறார்கள். ஆனால் அந்த அறிவிப்பு இதுவரை நிறைவேற்றப்படவில்லை. அதே போல பலரும் வங்கிகள்ல கடன் வாங்கி, அதாவது வங்கி கடன் வாங்கி வாழ்க்கை நடத்தி கொண்டிருந்த நேரத்துல இந்த பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது. தற்பொழுது எல்லாத்தையும் இழந்து நிற்கக்கூடிய தங்களுக்கு இந்த வங்கி கடனை முழுமையாக தள்ளுபடி செய்ய வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையும் வலியுறுத்தி தான் தற்பொழுது இந்த போராட்டமானது நடைபெற்று வருகிறது. நேற்றைக்கு பாத்தீங்கன்னா கஞ்சி தொட்டி திறந்து போராட்டம் நடத்தினார்கள். அதே போல இன்றைக்கு கல்பட்டா, அதாவது வயநாடு கல்பட்டா பகுதியில் இருக்கக்கூடிய மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்துல இன்றைக்கு உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறாங்க. காலையில தொடங்கிய இந்த உண்ணாவிரத போராட்டம் இன்று ஒரு நாள் மாலை வரை நீடிக்கும் என்று தெரிவித்திருக்கிறார்கள். தொடர்ந்து தங்களுக்கு வழங்கப்பட வேண்டிய நிவாரண உதவிகளை உடனடியாக மத்திய மாநில அரசுகள் இணைந்து செயல்படுத்தி தங்களுடைய வாழ்வாதாரம், அடுத்த கட்ட வாழ்க்கையை துவங்குவதற்கு தேவையான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை வலியுறுத்தி தான் இந்த பாதிக்கப்பட்ட மக்கள் வயநாடு பகுதியில் போராட்டத்தில் குறித்து தங்களுடைய போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். தற்போதைய கள நிலவரப்படி பார்த்தீங்கன்னா இந்த போராட்டம் தொடர்ந்து அடுத்த கட்டங்களுக்கும் செல்லும் என்ற ஒரு அறிவிப்பையும் தான் வெளியிட்டிருக்கிறார்கள். சந்தோஷ், விவரங்களுக்கு நன்றி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.